Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. UPSC தேர்வு வினாத்தாள் கேள்வி ஒன்றில் பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற ஒரு கேள்வியும் இடம்பெற்றிருந்தது. இதற்கான பதில்களாக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர், BR அம்பேத்கர், பாஸ்கர ராவ் ஜாதவ், தினகர் ராவ் ஜவால்கர் என பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. பெரியார் பெயருடன் அவரது சாதியை பின்னொட்டாக குறிப்பிட்டதற்கு திராவிடர் விடுதலைக் கழகத்தின் குளத்தூர் மணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைவராக இருந்த பெரியார் 1927 தனக்கு பின்னால் ஜாதிக்கு பின்னால் நாயக்கர் என்ற பின்னொட்டு வேண்டாம் என்று நீக்கியவர். வினாத்தாள் தயாரித்தவர்கள் சமூக மாற்றத்தில் அக்கறையற்ற சங்கிகளாக இருக்க வேண்டும் அல்லது வடநாட்டை மட்டும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. முழு இந்தியாவை புரிந்திருக்க அதிகாரிகள் இப்படிப்பட்ட கேள்வியை முன்வைத்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் நான் இந்த வேளையில் சொல்ல விரும்புகிறேன். இதேபோன்று பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தந்தை பெரியார் பெயருடன் சாதி பெயரை பின்னொட்டாக குறிப்பிட்டது தவறுதான் என குறிப்பிட்டுள்ள தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை, நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் அறிவதற்காக அப்படி போட்டிருக்கலாம் என கருதுவதாகவும் தெரிவித்தார். போட்டிருக்க கூடாது என்பது தான் எனது எண்ணம். ஆனா இது எழுதுபவர்கள் இந்தியா முழுவதும் எழுதுபவர்கள், அவர்கள் எந்த பெயரால் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பது மிக உண்மை. இப்போ உதாரணத்திற்கு தெலுங்கானாவில் உள்ள புத்தகத்திலலாம் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரை காமராஜ் நாடார் என்று தான் குறிப்பிடுகிறார்கள். நானே அந்த புத்தகங்களை பார்த்திருக்கிறேன். தீகாக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சாதி மறுப்பு போராட்டத்திற்கு முன்பு வரை சரித்திரத்தில் அவர் பெயர் ஈவேரா நாயக்கர் என்று தான் இருக்கிறது என்று. ஆக வடநாட்டில் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம். சென்னை மண்ணடியில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வர்களுக்கான அறிவிப்புகள் இந்தி மொழியில் மட்டுமே இடம்பெற்றது சர்ச்சையானது. ஆனால் பிற தேர்வு மையங்களில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என 2 மொழிகளிலும் அறிவிப்புகள் ஓட்டப்பட்டிருந்தன. ஆளுநருக்கான அதிகாரம் தொடர்பாக தமிழகத்தில் நிலவி வரும் சர்ச்சை குறித்து இடம்பெற்றிருந்த கேள்வியும் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.